ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். யுவர் நேம் அனிமி பார்த்தவங்களுக்கு இந்த ரெட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவா உனக்காக தான் எழுதப்பட்டவா அப்படிங்கிற மாதிரி நமக்காக படைக்கப்பட்ட அந்த பொண்ணு கூடயோ பையன் கூடயோ நம்ம கையில இருந்த ஒரு ரெட் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கும். அதுவே நம்மள சேர்த்து வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அவன் ஃபியூச்சர் ஒய்ஃபோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டையும் நான் இங்க தான் மீட் பண்ண நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு போய் பார்க்கணுமா நம்ம ஹீரோ நேற்று நைட்டு வீட்டில் கேட்கவும் காற்றுள்ள போதே தோற்றிக்கொள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் வர்றப்பவே நீ போய் அவளை பார்த்தரணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவளை மீட் பண்ண போகாம ஸ்கூலுக்கு ஓடி வந்துருதான். நெஜிமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீசக்கா கேட்கறான். மாஸ்க் போட்டு இவன் எப்படி கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு நோட்டீஸ் வந்துட்டுல அந்த பொண்ணு போய் பார்க்கலையான்னு எல்லாரும் கேட்கவும் நான் அவளை கல்யாணம் பண்ண போறதுல நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சார் ஸ்கூல் படிக்கிறதுக்கு அதுக்காக தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதை விட ஃபியூச்சர் முக்கியம், ஸ்கூலே உனக்கு லீவ் கொடுத்து அனுப்பி வச்சா இங்க வந்திருக்கியா, கரெக்டானது பண்ணல நான் வருத்தப்படுவேன்னு அவர் சொல்லிட்டு போகவும் வருத்தப்படக்கூடாதுன்னு தானே நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். நான் லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா டாகசாக்கி கிட்ட பேசவே இல்லை. இப்ப போய் பேசணும்னு நம்ம ஹீரோ எஞ்சி போனா டாகசாக்கியே நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. கதவை திறக்காத, கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்தே நான் சொல்றத கேளு, நீ ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து அங்கதானே போயிருக்கணும் அப்படின்னு வா கேட்கவும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னது உண்மைதான், நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் நேற்று பார்க்ல சொன்னது நீ புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா, அந்த அரை மணி நேரங்கிறது நம்ம பாஸ்ட்ல இருக்கிற ஒரு மெமரிஸ் அவ்வளவுதான், நீ இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல, உனக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ஒழுங்கா போய் உன் ஒய்ஃபை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாகசாக்கி அங்கேருந்து போறா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நான் ஒரு மயக்கமான ஃபீலிங்லேயே தான் இருக்கேன், இப்போ என் ஃபியூச்சர் ஒய்ஃபை பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சானடா ஃபேமிலியும் நெஜிமா ஃபேமிலியும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட் ஏன் அழுறாரு நம்ம ஹீரோ அம்மா கேட்கவும் பொண்ணுக்கு கல்யாணமாக போகுதுன்னு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவ ரொம்பவே அழகா இருக்கா, டாகசாக்கிக்கு அடுத்து நான் பார்த்த அழகான பொண்ணுனா அது இவா தான், நான் என் ஒய்ஃப் கூட இருக்கணுங்கிறது தான் கரெக்ட்னு டாகசாக்கி சொன்னா. என்ன பண்ண நம்ம ஹீரோ சோகமாவே அப்படியே உட்காந்துருக்கான். நான் நெஜிமா நம்ம ஹீரோ சொல்லுவோம் நம்ம ஃபேமிலி பேரே அதான் வா பேரை சொல்றான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹாய் நான் யோகரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ரேரினா அப்படின்னு அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. அவங்க பொண்ணு ரெஜோ அகாடமிலியா படிக்கிறா, அது புத்திசாலிங்க ஸ்கூல் ஆச்சே நம்ம ஹீரோ அம்மா கேட்கவும் இவா தான் கிளாஸ்லயே டாப்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என் பையன் லோக்கல்ல பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறான்னு அவங்க அம்மா சொல்லிட்டு ஆமா நீ எந்த கிளப்லமா இருக்கன்னு கேட்கவும் நான் லிட்ரேச்சர் கிளப்ல இருக்கேன். ஆமா யோகரி உனக்கு எந்த கிளப் பிடிக்கும், யோகரி அப்படின்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோ சோகமாவே உட்காந்துருக்கோம். உனக்கு மேனஸ்னா என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து என்ன பிடிக்காத மாதிரியே உட்காந்துருக்க, உனக்கு பிடிக்கலனால ஒரு மேனஸ்க்காக வாச்சு ஒழுங்கா நடந்துக்கிடலாம்ல, இது கூடவா உனக்கு தெரியாது, இந்த மாதிரி இருக்கிறவன நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெடினா அங்க இருந்து கிளம்புறா. பொண்ணு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க அவங்க அப்பா அம்மா சொல்லவும் தப்பு எங்க பையன் மேலதான், இவன் தானே உண்மையே இருந்தான், சமயம் என் பையனையும் அவளை கூப்பிட்டு அனுப்பி வைப்போம், யோகரி நீ போய் அவளை கூட்டிட்டு வா நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் சரி நம்ம ஹீரோவை போறான். அதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நான் மதிக்காம அப்படி பண்ணது தப்பு தான், அவ கோவமோ நியாயம் தான், அவளை எங்கன்னு போய் தேடுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ ஒரு டோர்ல சாஞ்சு நிக்கலான்னு பார்த்தா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருது. பார்த்தா உள்ள ரெடினா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கதவை மூடு அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுக்கவும் நம்ம ஹீரோவா மேல போய் விழறான். அது சாரி நம்ம ஹீரோ பின்னாடி போறான். என்னாலதான் நம்ம கல்யாணம் கெட்டு போச்சுலன்னு கேட்கவும் அதுக்குள்ளேயே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிட்டாலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேசாத, எல்லாமே ஒன்னாலதான், எனக்குமே இன்னைக்கு இங்க வர்றதுல விருப்பம் இல்ல, நான் ஓடிடலான்னு தான் நினைச்சேன், யாருனே தெரியாத ஒருத்தங்கள நமக்கு ஹஸ்பண்டா ஃபிக்ஸ் பண்றாங்க, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு அப்படின்னு பா சொல்லவும் இவ்வளவு அப்படின்னா எங்களே மாதிரியே தான், தெரியாத ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை விட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஆனாலுமே வா பயந்து ஓடாம தைரியமா இங்க வந்திருக்கா. ஆனா நான் என்னடா ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையேன்னு யோசிக்கிறேன், நடந்துகிட்ட விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வா சொல்லவோ சாரி நான் அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அச்சோ எதுக்கு இப்படி தலையை குனிஞ்செல்லாம் மன்னிப்பு கேட்கற அப்படின்னு வா சொல்லவோ இல்ல உண்மையிலே தப்ப ஏன் மேலதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ இப்பதான் உனக்கு பேச்செல்லாம் வருதா, பையன் அங்க வச்சு பேசலன்னு வா கேட்கவும் ஆக்சுவலி அது வந்து ஒரு பொண்ணு நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ இன்னைக்கு காலையில என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதான் சோகமா இருந்தேன், அச்சோ இதை நான் ஏன் இவ கிட்ட சொல்றேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க லவ் பத்தி எல்லாத்தையும் சொல்லன்றி நான் கேட்கவும் இதான் நடந்துச்சு, காலையில நடனா அவன் ஃபியூச்சர் ஒய்ஃபை போய் பாருன்னு சொல்லிட்டு வா போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லா கதையுமே ரீனா கிட்ட சொல்றான். வா இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் நான் டிவில தான் பாத்திருக்கேன், ஆமா எரைசரை கொடுத்தப்ப தானே லவ் வந்துச்சுன்னு சொன்னா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு வா கேட்கவும் அந்த ரூம்ல இருந்தாலே என் கண்ணை ஆட்டோமேட்டிக்கா அவளை நோக்கி தான் போகும், சிரிச்சா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா இதெல்லாம் தான் லவ்வா எனக்கு புரியலையே தெளிவா சொல்லேன்னு வா கேட்கவும் அவ ஷேர்ட் பட்டன் நவுந்திருக்கிறது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். உனக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பத்தி இப்பதான் மத்தவங்க கிட்ட பேசுறேன், அவளும் லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கா, திடீர்னு பிடிக்கலன்னு மாத்திட்டா, அவ எதையும் மறைக்கிறான்னு நினைக்கிறேன், ஆனா உன் பக்க கதையை மட்டும் தான் கேட்டிருக்கேன், அவ கிட்டயே பேசினாதான் உண்மை என்னன்னு தெரியும், லவ்வோட இந்த ரெட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபேட் உண்மையிலேயே ஆசம் தான் இல்ல அப்படின்னு வா சொல்றா. ஹீரோவா அவளை ஆச்சரியமா பாக்குறான். உனக்கு ஓகேனா சொல்லு, அவ எப்படி ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கிற நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை ஹாப்பி ஆகுறான். ஸோ இப்படிதான் நான் லவ் பண்ற பொண்ணு எப்படி ஃபீல் பண்றாங்கிறத என் ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட சேர்ந்து நான் கண்டுபிடிக்க ரெடியான அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம சேர்ந்துட்ட மாதிரி நடிக்கணும், பேசாம நம்ம கை கோர்த்துட்டு போனா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஜஸ்ட் ஆக்டிங் தானே ஓகே அப்படின்னு சொல்லி அவ்வளோ கையை கொடுக்குறா. ரெண்டு பேருமே கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. இவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு அவங்க ஃபேமிலி நினைக்கிறாங்க. அச்சோ சொல்ல மறந்துட்டேன், உன் ஷர்ட் பட்டன் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லுவோம், இதை ஏன்டா முதல்லயே சொல்லல நம்ம ஹீரோவா அடிக்கிறா. ரீஜோ அந்த
அந்த ஸ்கூலுக்கு நீ ஏன் போற நீசக்கா கேட்கவும் எனக்கு அசைன் பண்ணப்பட்ட ஃபியூச்சர் வைஃப் என்ன கூப்பிட்டுருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். நிஜமா இதான் ஃபியூச்சர் வைஃபா செம கியூட்டா இருக்காளுன்னு எல்லாரும் பாக்குறாங்க. நீசக்கா டாக்கசாக்கி வரதை பார்த்துட்டு நிஜமா ஃபியூச்சர் வைஃபை நீ போய் பார்க்கலையா டாக்கசாக்கி அப்படின்னு அவன் கேட்கவும் நான் ஏன் அதை பார்க்கணும் நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு டாக்கசாக்கி சொல்லவும் அப்போ ஓகே நீசக்கா அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோவா அவ ஸ்கூலுக்கு போறான். என்ன வர சொல்லிட்டு இவ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா. எஸ்கியூஸ் மீ ரெரீனா சானடா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் ரெரீனா சானடா ஓ சானடா முஷியா பிடி பீரியட்ல மயங்கி விழுந்துட்டா இன்ஃபார்மரியில இருக்கான்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. சானடா முஷியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். முஷியா அப்படின்னா புல்லுன்னு அர்த்தம். ரெரீனா இங்க இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க பெட்ல தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போய் அவளை எழுப்புறான். நீ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேட்கவும் நீ தானே வர சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். ஓ நான் தூங்கிட்டேனோ பிடி பீரியட்ல தலை சுத்துச்சு அவ்வளவுதான். சரி வெளியே இருக்கியா நான் ட்ரெஸ் மாத்திரான்னு வா சொல்றா. உன்னோட பட்ட பேரு சானடா முஷியா நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு யார் அந்த பேரை சொன்னது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவ டக்குன்னு வெளியே வரா. ஆனா ட்ரெஸ்ஸா வர குறையாதான் மாட்டிருக்கா. ஓ ட்ரெஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் என் ட்ரெஸ்லயா சானடா முஷின் எழுதிச்சு நீ எப்ப பார்த்த சொல்லு அப்படின்னு பா கேட்கறா. பாவா கொஞ்சம் அமைதியாகிறா. இவா ஏன் இன்னும் ஸ்கர்ட்டை போடாமையே உட்காந்துருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி சின்ன வயசுல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல்லையே தான் இருப்பேன். ஆனா இப்போ நான் சரியாயிட்டேன். உனக்கே தெரியும் கேர்ள்ஸ்னாலே அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கும். நான் யார் கூடயும் அந்த லெவலுக்கு ஃபிட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்குற ஸ்டூடெண்ட் ஆச்சு அதை வச்சு மற்றவங்க கூட பேசலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல நான் ஸ்கூல் திறக்கும் போது ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். செகண்ட் மிட் டேர்ம் வரும்போது எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்டே கிடைக்கலங்கிறதுனால நான் ஓவரா உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அதான் என்ன புத்தக புல்லுன்னு சொல்லி சோனடா முஷின் கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவோம். நீ நல்லா தான் பேசுறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நான் கொஞ்சம் சோஷியலி ஆக்வர்டுன்னு சொல்லுவோம். ஆமா கரெக்ட் தான்ப்பா முதல்ல ஒன்று பார்த்தப்போ நானும் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவா அவ மூஞ்சிலே பஞ்சு விடுதா. ஆனா என்கிட்ட நீ நல்லா நார்மலா தான் பேசுற என்னாலையும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்குறா. கொஞ்சம் கோவப்படுத்திட்டானோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாருமே இதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி சொன்னதில்ல நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லவும் என்கிட்ட மட்டும் எப்படி நீ இவ்வளவு ஈஸியா ஃப்ரீயா பேசுற நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றா. நாங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல லவர்ஸோ இல்ல அப்படின்னா நம்ம ஹீரோ ஹார்ட் பீட் ஃபாஸ்டா அடிக்குதா. அவ கிளம்பலான்னு போயிட்டு அப்பதான் பாக்குறேன். நான் ஸ்கேர்ட்ட போடலன்னு சொல்லுவோம் கவலைப்படாத நான் எதையோ பார்க்கல அண்டர்வேர் பிங்க் கலர் கோடு போட்டதுன்னு கூட எனக்கு தெரியாது நான் எதையோ பார்க்கல நம்ம ஹீரோ சொல்லவும் மொட்டால் அப்படின்னு சொல்லி அவ அடிக்கிறா. ஆமா டாகசாக்கியோட லவ் ஸ்டோரி என்னாச்சு அவகிட்ட ஏதாச்சும் பேசினியா அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும்போது டாகசாக்கி அந்த பக்கமா போறத நம்ம ஹீரோ பாக்குறான். பேசுறத கேக்குறியா இல்லையான்னு ரீனா கேட்கவும் அது அவதான் டாகசாக்கி அதோ போறா நம்ம ஹீரோ சொல்லவும் ப்ளூ லாங் சார் அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி நீ டாகசாக்கி மீசக்கி தானே நான் யோகரியோட அசைன்ட் வைஃப் அப்படின்னு ரீனா இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. நான் யோகரியோட அசைன்ட் வைஃப் தான் பட் இப்பதான் நாங்க மீட் பண்ணிருக்கோம். எனக்கு அவனை பிடிக்கலன்னுலாம் எதுவும் இல்லை. நீ அவனை பத்தி எப்படி ஃபீல் பண்றன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரீனா கேட்கவும் நான் அவனை பத்தி எப்படி ஃபீல் பண்றேன்னா அவனோட முடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பின் சைட்ல இருந்து ஏன்னா நான் பின் சைட்ல இருந்தா அவனை அதிகமா பாத்திருக்கேனா. அப்புறமா டீச்சர் அவனை கூப்பிட்டு பண்ணும்போது பதட்டப்பட்டு ஜம்ப் பண்ணி எந்திப்பான் அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு டாகசாக்கி பேச ஆரம்பிக்குவோம். ஒரு நிமிஷம் நீ என்ன பேசுறன்னு ரீனா கேட்கவும் நிஜமா கிட்ட பிடிச்சதை சொல்ல சொன்னால நான் சொல்றேன். ஏடா இருக்கிற இந்த முடி கூட அவளுக்கு பிடிக்குமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். எதுவுமே எனக்கு புரியல. சரி நிஜமா கிட்ட எது நல்ல விஷயம் நினைக்கிறேன்னு கேட்கவும் இதனால நான் இதை என் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்தேன். இப்போ உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாமா அப்படின்னு டாகசாக்கி கேட்கறா. எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே என்னோட எல்லா மெமரிஸ்லயும் டாகசாக்கி தான் நிறைஞ்சிருக்கா. ஆனா அவளோட மெமரிஸ்ல நான் அந்த மாதிரி இருப்பேனா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் நீ அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு டாகசாக்கி கேட்கவும் எனக்கு தெரியல ஆனா அவன் அந்த லெவலுக்கு இன்னும் மோசம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. இதே மாதிரி இன்னொரு நாள் மீட் பண்ணி பேசலான்னு ரீனா சொல்லவும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கறா. இல்லன்னு ரீனா சொல்லவும் சரி ஓகே அப்ப கண்டிப்பா இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாகசாக்கி அங்க இருந்து போறா. நல்ல வேளை அவ என்ன நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ரீனா கண் கலங்கி இருக்கா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃப்ரெண்டு கூட இவ்வளவு நேரம் பேசிட்டேன் அவ என்ன ஃப்ரெண்டா நினைப்பாளா அப்படின்னு ரீனா யோசிக்கவோ கண்டிப்பா அவன் ஃப்ரெண்டா நினைப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அவகிட்ட பேசும்போது என் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா அடிக்குது ஒருவேளை இதுதான் லவ்னு கேட்கவோ சச்சா இதுக்கு பதிலா லவ் கிடையாது அவளை உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுதான்னு கேட்கவோ இல்லைன்னு சொல்றா. அப்படின்னா இது லவ் கிடையாது அவளை கிஸ் பண்ணும்போது உன் மனசே ஃபில் ஆகும் அந்த ஃபீலிங் இருக்கே நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப நீ அவளை கிஸ் பண்ணிருக்கியான்னு ரீனா கேட்கறா. அச்சா வளரிட்டுனா அது நோட்டீஸ் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது யோகரி நீ அவளை திரும்பவும் கிஸ் பண்ண ரீனா சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு தான் செட் ஆகும் இவா கூட இருந்தா தான் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு தான் இந்த ரெரீனா சானடா. ஆனா நம்ம ஹீரோ லவ் பண்றது டாகசாக்கிய. இதுல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நீசக்கா எதுக்காக டாகசாக்கிய நம்ம ஹீரோ ஃபியூச்சர் வைஃப் போட்டோ இருக்கு பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டான்னு தெரியல. நம்ம ஹீரோ ஃபியூச்சர் வைஃப் என்னடான்னா அவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கா. என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.